ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட்னு ஒரு அனிமே தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்டோட எபிசோட் நம்பர் 16 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் அந்த பீஸ்ட் பொண்ணு என்ன காட்டுறாங்க. அந்த பீஸ்ட் பொண்ணுக்கு அந்த மாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோட மாஸ்க் அந்த பொண்ணு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு மாஸ்க் கீழே பார்த்ததுக்கு அப்புறம் அது அங்க போக ஆரம்பிச்சது. இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் இவள்கிட்ட பேசிட்டு இருந்தா அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தா அந்த பீஸ்ட் பொண்ணு அந்த மாஸ்க் ஒன்னு எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த கடைக்காரன் உனக்கு இதுக்கு அழகா இருக்கும், இங்க பாரு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணுங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பீஸ்ட் பொண்ணு அதை போட்டுட்டு நான் எப்படி இருக்க பார்க்க அழகா இருக்கேனாங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அழகா தான் இருக்க, ஆனா உன் மூஞ்சி மறைக்கிறதுக்கான அவசியமே இல்லையே, சரி வா நம்ம அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரங்க என்ன சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பீஸ்ட் பொண்ணை சாப்பாடு வாங்குறதுக்கு அனுப்புறாங்க. அப்போ ஒரு நூடுல்ஸ் மாதிரி வச்சு அதை எப்படி சாப்பிடணும் கூட இந்த பீஸ்ட் பொண்ணுக்கு தெரியல. ஒரு குச்சை கொடுத்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணும் என்ன பண்றான்னா அது சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் நடந்து முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ தான் நம்ம ஸ்கைலார்டா இருக்கணும், அதை ஏன் இவன் இன்னும் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வட்டிட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்ப சடனா ஒரு வயசான ஒரு ஆள் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்காவது வெயிட் பண்ணியா என்ன சொல்லிட்டு கீழே உள்ள பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போய் பிடிக்கிறா. அப்ப அந்த வயசான பாட்டி என்ன யாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறா. அது அந்த மாயக்கார் தான். அதை பட்டு நம்ம ஹீரோயின் ஓட பார்த்தா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா சடனா இவ கையை கடிச்சிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதை கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இவன் ஏன் ஓடி போறான், இப்படிலாம் நடக்காதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா நம்ம மாயக்காரி. அப்ப நம்ம ஹீரோயின் எல்லாரையும் தள்ளி விட்டு நம்ம ஹீரோன் பாட்டு இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்டைலார்ட் இல்லதானங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை பத்தில இப்ப பேச டைம் இல்ல வாயன் கூடங்கிற மாதிரி அந்த பீஸ்ட் போன நிறைய சாப்பாடு அந்த இடத்துல சாப்பிட்டுறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஓடுற மாதிரி நான் அந்த பீஸ்ட் பொண்ணு பாக்கல, இவங்க இருக்க ஓடிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு சாப்பாடு முக்கியம். அப்ப மாயக்காரி என்ன நடக்குது இங்கிற மாதிரி புரியாத மாதிரியே அவளும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கா. அந்த கூட்டத்துக்கு நெரிசல்ல எல்லா மேலே ஏறி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு அட்டாக் மாதிரி பண்றா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாயக்காரி அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியாவே எஸ் ஆயிட்டு கீழே வந்து இறங்குறா. என்னப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் என்ன டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோயினை கேட்கறேன்னா இந்த சைட்ல எந்த ஒரு கூட்டமும் இருக்காது, அதனால நம்ம ஈஸியாவே மாட்டிப்போம். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, மத்தவங்க யாருமே இல்லாத பாதிக்கப்படக்கூடாது, என் கூட வாங்குற மாதிரி சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி ஓடிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ என்னப்பா இந்த பொண்ணு ரொம்ப கைண்டா இருக்க, இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த ஹீரோயினை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு முட்டை மாதிரி ஆகுது. அப்ப அந்த மாயக்காரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அவ என்ன சொல்றா, நான் இந்த இடத்த விட்டு உங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, அதுவும் இல்லாம ஸ்கைலார்ட் இந்த வாட்டி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்கிற ஒரு சாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரா. அப்ப நம்ம ஹீரோயின் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு இவன் முன்னாடி நின்று இந்த இடத்த விட்டு ஓடி போகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நீ ஒன்னும் ஸ்கைலார்ட் இல்ல எனக்கு தெரியும் தள்ளி போடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் சாவு கண்டு பயம் இல்ல. அதை கேட்ட நம்ம மாயக்காரி சிரிச்சிட்டு இருக்கா. என்னமா நீ ரொம்ப எமோஷனா முட்டாள்தனமா முடிவெடுக்கிற, ஆனா கியூட்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்றா. அந்த அட்டாக் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள இன்னொரு அட்டாக் பண்ணா நம்ம ஸ்கைலார்ட் அட்டாக் பண்ண வருது. அதுல இருந்து நம்ம ஹீரோவை இப்ப காப்பாத்திடுறா. அப்ப சடனா வந்து கண்டிப்பாவே உங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோனை முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்க பாக்குறா, ஆனா அடிப்பட்டு கீழே வந்துடுறா. திருப்பி நம்ம ஹீரோன் போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஒரு அட்டாக்ல டிஃபெண்ட் தான் பண்ண முடியும், ரிட்டர்ன் அட்டாக்கே பண்ண முடியல. அப்ப சடனா ஒரு அட்டாக் பண்றா. அந்த அட்டாக் அந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் ஈஸியாவே டாக்கர் பண்ணி ரிட்டர்ன் இவளுக்கு அனுப்பிடுறா. அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு லைட்டா பாடி ஷேக் ஆகுது. அப்ப நம்ம மாயக்காரி என்ன சொல்றா, உன பாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியா இருந்தாலும் நீ வீக்கான ஆள் தான் போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இவ மறந்து போய் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து அவ கையை பிடிச்சிட்டு இருக்கா. இவதான் இல்யூஷனோட குயின் ஆச்சு. இவ பாட்டுக்கு அசால்ட்டாவே நம்ம ஹீரோனை பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தப்பிக்க ட்ரை பண்ணா அதெல்லாம் முடியாது கண்ணு, உன்னால என் கூட ஒழுங்கா வந்துரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு இருக்கல மாயக்காரி அவளை அப்படியே பிடிச்சி தடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அந்த மாஸ்க் ரிமூவ் ஆயிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம யங் மாஸ்டர். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடி போய் என்னை பத்தி கவலைப்படாத. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த யங் மாஸ்டர் நான் வந்து ஸ்கைலார்ட் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண, ப்ளீஸ் ஓடி போங்க நீங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஓடி போய் பாக்குறா. அதை அப்புறம் மாயக்காரி ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம யங் மாஸ்டர் அந்த மாயக்காரி காலை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாயக்காரி கருப்பாயிட்டு ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி நம்ம யங் மாஸ்டர் பண்றா. அதுக்கப்புறம் என்ன காட்டாங்கன்னா க்ளோட் செட் தான் காட்டாங்க. அந்த ஃபயர் கேனர் டிசபிள் ஒரு சீல்ட உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சடனா சில பேருக்கு எல்லாம் டீம் அட்டாக் பண்ண பாக்குறேன். அதை பார்த்தா இவன் தள்ளி போயிடறான். சுத்தி பார்த்தா சில பேருக்கு வந்து மொட்டை பேரே கட்டி போட்டுட்டு இருக்கு அந்த ஃபயர் கேன் டிசபிள்ஸ் எல்லாத்தையுமே. அதை பார்த்தா யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு தடை சேர்ந்த டிசபிள் தான் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்க எல்லாமே கூட்டமா சேர்ந்து சில பேர்களை வச்சு அந்த சீல்ட உடைக்க வந்தவன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அவன் ஈஸியாவே அவன் ஃபயர் எனர்ஜி வச்சு தப்பிச்சிடறான்.
அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணானா அவன் சோடை வந்து அட்டாக் பண்ண அனுப்புறான். அதை பேருங்களை வச்சு தடுத்துட்டாங்க. அந்த சோடை திரும்பி போய் அட்டாக் பண்ண பார்த்தா சடனா யாரோ வந்து அட்டாக் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்திருக்காரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் அங்க நிறைய டிசபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபயர் கிளானோட டிசபிள்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்த்து மாஸ்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி அந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபார்மேஷன் போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஃபயர் கிளானோட டிசபிள்ஸ் எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப சடனா ஒரு நிழல் உருவத்துல யாரோ ஒருத்தவங்க உள்ள வர மாதிரி இருக்கு. யாரு பார்த்தா இந்த ஃபயர் கிளானோட ஒரு வில்லம்பாலர் தான். அவன் ஒரு அட்டாக் மாதிரி ஃபயர் அட்டாக் கொடுக்குறான் ஒரு வில்ல வச்சு. அந்த அட்டாக் அந்த சீல்டை உடைச்சிட்டு பின்வெளியா வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அந்த சீல்டை உடனே வந்து நம்ம மாஸ்டர் அட்டாக் பண்ண போது ஒரு டிசபிள் வந்து அதை வந்து வாங்கிக்கிறான் அந்த அட்டாக்க. அதை பார்த்துக்க மாஸ்டர் என்ன சொல்றா ஏன்ட்ட அப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவன் வந்து அந்த சீல்டு உடனே இந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். அதை பார்த்துக்க சில பேர் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டிசபிள் அட்டாக் பண்ணாங்களே அவன் இடத்துல அவன் செத்து போறான். அங்க இருக்கிற வேர்கள்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எல்லாருமே திருப்பி திருப்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபயர் டிசபிள்ஸ் எல்லாருமே நம்ம க்ளோடு செட் எல்லாம் இடத்துல சமாளிக்க முடியல. அங்க இருக்கிற பாதி பேர் அப்படியே இந்த ஃபயர் செட் ஆளுங்க கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே அந்த இடத்துல பண்ணவே உள்ள அந்த க்ளோடு செட்டால உள்ள பாதிக்கப்பட்டு இருப்பாங்களே அவங்களும் இல்ல நடக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களும் வெளில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த மாஸ்டர் இருக்கால நம்ம ஹீரோ மாஸ்டர் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு ஸ்கைல. நீங்க ஒருத்தர் எங்களோட நம்பிக்கைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அங்க இருக்க டிசபிள்ஸ் எல்லாரையுமே குடுறவா இந்த ஃபயர் கிளான் ஆளுங்க குண்டு குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தவங்களையும் முடிச்சு விட்டு நம்ம மாஸ்டர் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாஸ்டர் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொல்ல பார்க்க போது நம்ம மாஸ்டர் இறங்கி அங்க இருக்க டிசபிள்ஸ் எல்லாரையுமே காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. அவரால் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை பேர் சமாளிக்கிறது முடியாத விஷயம். ஒருத்தனை காப்பாத்தாங்கல்ல அவன் என்ன சொல்றா கொஞ்சம் மேல பாருங்க அங்க அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மாஸ்டரும் மேல போட்டா அந்த ஸ்வாட் கிளான் ஆளுங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. நிலைமை வர வர ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஃபயர் கிளான் ஆளுங்களையும் சமாளிக்க முடியல. இல்ல வந்து ஸ்வாட் கிளான் வேற வந்துட்டு இருக்கானோ. அப்ப அந்த ஃபயர் கிளானோட எழுதி என்ன சொல்றேன்னா எல்லாரும் நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் எல்லாமே அமைதியா இருங்க, நானும் அவன் கூட டேரக்டா டீல் பண்ற சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மாஸ்டர் இந்த இடத்துல நான் சாவ கூட செய்யலாம், ஆனா என்னைக்குமே நான் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சண்டைக்கு இவரும் தயாராகிறாரு. அப்ப அந்த ஃபயர் கிளானோட எல்டர் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கே தெரியும், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா என்ன நடக்கும் தெரியும்ல, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆர்வமா அதை பார்க்க வந்துட்டுன்னா அந்த ஸ்வாடுக்கான எல்டர் வந்துடான். கூடிய அந்த ரோகி பயப்புலயும் வந்துடுறான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாடு கிளான்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்கால அது வேற ஆளு. அவன் எப்படின்னா ரேங்க் 1ல இருக்கவன், இவன் ரேங்க் 2ல இருக்கவன் இந்த ஸ்வாட் கிளான்ல. அப்ப இந்த ஃபயர் கிளானோட எல்டர் சண்டை ஆரம்பிக்கலாமா, இந்த வாட்டி சண்டை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ரோகி பயப்புல அந்த ஃபயர் கிளான்ல இருக்கவங்க திட்டிட்டு இருக்காங்க, ஏட்டா சண்டை நிப்பாட்டீங்க, போய் அட்டாக் பண்ணுங்க, எதுக்குற பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, போய் அட்டாக் பண்ணுங்க அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நமக்கு இதான் சான்ஸ் அந்த சீஃபை பிடிக்கிறதுக்கு, அவனை பிடிச்சிட்டு வரதான் நம்ம இலக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபயர் கிளான் எல்டர் என்ன சொல்றாங்க, ஏழுங்களுக்கு நீ எப்படி ஆர்டர் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணா அதை பார்த்தாலே இந்த பயந்து போயிடலாம், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ. அப்ப ஸ்வாட் கிளான் எல்டர் லுக் விட்டா அவரு என்ன சொல்றேன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா, இந்த சண்டை பயங்கரமா போகுதுன்னு நினைக்கிறேன், அதை நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன், அதனால எல்லாருமே இந்த இடத்துல நில்லுங்க, சண்டையில யார் ஜெயிக்கிறார் நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃபயர் கிளான் எல்டருக்கும் நம்ம ஹீரோட மாஸ்டருக்கும் சண்டை நடக்க போகுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இல்ல யார் ஜெயிக்க போற, அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ போட்டு இருக்கிற சண்டையில என்ன நடக்க போகுது, இது எல்லாருமே பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்